ராஜலட்சுமி, நிச்சயமாக தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே கோடை வெயிலானது கொளுத்தி வந்த நிலையில தற்போது வெயிலின் தாக்கமானது படிப்படியாக குறைந்து இருக்கிறது. இந்த சூழல்ல கடந்த 3 தினங்களாகவே சென்னையில அதிகாலை முதலே இந்த மிதமான மழையானது பெய்து வருகிறது. காலை அதாவது 9 மணி முதல் 11 மணி அளவில் அந்த வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சூழல்ல தான் தற்போது இருந்து வருகிறது. அந்த சூழல்ல குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இன்றைய தினம் அதாவது பொள்ளாச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கோடை வெயில் மழையானது அதிகமாக பெய்து சாலையில நீர் செல்லக்கூடிய நிலை தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக தென்காசி மாவட்டத்துல சிவகிரியில் 12 சென்டிமீட்டர் என்ற அளவில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார் அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், மதுரை மாவட்ட ஏழுமலை ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் குப்பனம்பட்டியில் 6 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, ஈரோடு மாவட்டம் தாளவாடி, நீலகிரி மாவட்டம் பார்வவுட் ஆகிய பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அதாவது தற்போது மே முதல் 15 முதல் 17ஆம் தேதி வரை அதிக கனமழையானது சென்னை உட்பட கடலோர பகுதிகளில் அந்த அதிக கனமழையானது பெய்ய இருப்பதாக எக்ஸ் வலைதள பக்கத்துல ஐஐடி மாணவியை சேர்ந்த கிருத்திகா என்பவர் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆந்திராவில் இரவு மற்றும் இரவு நேரத்துல தாமதமாக இந்த மழையானது பெய்ய இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அதிகாலை முதல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், கேரளா, கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இந்த சில பகுதிகளில் மதியம் மற்றும் மிதமான மழை கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அவரது எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறார் ராஜலட்சுமி.